நம்ம நாளத்தை சுத்தம் செய்து அம்மனை துதிப்பதன் வழக்கம். என்ற தினத்திலே அம்மனை துதிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? பொன்மகள தேவி அம்மா, பொன்மகள காளியம்மா, அழகுரிமா அம்மன் ஆலயத்திற்கு தொண்டுபடி செய்து நம்முடைய வாழ்நாளை கழித்து வருகின்றோம். அது மட்டும் கிடையாது, அம்மனாகப்பட்டவன் இப்படி காட்சியளிக்கின்றாலே நம்முடைய வாழ்க்கை நேரத்தை எப்படி தோன்று தெரியுமா? மஞ்சா போடவ கட்டி ஒய்யாரமா செய்யாரமா நடனமா பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளும் கொண்டு வந்து விட்டீங்களா? நான் மாலை கொண்டு வந்து விட்டேன். ஆமா அக்கா, என்ன அண்ணன் வந்து சேர்ந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய அருள் கிடைக்க வேண்டும் அல்லவா? அழைத்து செல்ல வேண்டும். அப்படி வணங்க வேண்டும். அம்மனை வணங்குவதற்காக வந்திருக்கின்றோம். ஆமா, அம்மனுக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களை ஆகட்டும். தற்போது பூஜை தொடங்கட்டும்.
ஒரு தீராத தொற்றுமையாக என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை கேட்க வேண்டும் என்றால் சுவாமி தான் கேட்க ஆலயத்திற்கு வருகிறோம். நினைவு தெரிந்த ராமகராக இருந்தால் வரையில் அவருடைய ஆலயத்திற்கு வருகிறோம். செவ்வாய் தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வந்து சென்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனதிலே ஒரு பெருத்த சந்தேகம் தங்கள் மனதிலே என்ன சந்தேகம்? சுவாமி, அம்மனுடைய ஆலயத்தில் அம்மனுக்கு உருவம் எதுவும் கிடையாது. சிறை மட்டும் வைத்து பூஜை செய்து வந்திருக்கின்றது. என்ன காரணம்? அம்மனுடைய சிறை மட்டும் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அம்மனுக்கு உருவம் எதுவும் கிடையாதா? நாங்கள் ஆலயத்திற்கு வருகிற நேரத்தில் அம்மனுடைய சிறை மட்டும்தான் பார்த்துக் தவிர அம்மனுடைய உருவத்தை காண எத்தனையோ ஆலயங்கள் சென்றிருப்பீர்கள். அங்கே அம்மனுக்கு உருவ வழிபாடு இருந்திருக்கும். இந்த ஆலயத்தில் மட்டும் அம்மனுடைய சிறை மட்டும் இருக்கின்றது. அம்மனுடைய உருவம் தென்படவில்லை. என்ன காரணம் என்று கேட்கின்றீர்கள். இந்த வார்த்தைகளா அகில ஆண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ஊர்கோட்டு முத்தமை தாயகப்பட்டவள், காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, திருவேற்காட்டிலே கருமாரி, திருவக்கரையிலே வெக்காரி, இப்படி எத்தனையோ ஆலயங்கள் சென்றிருப்பீர்கள். ஆனால் எதற்காக இந்த அம்மனுக்கு சிறை மட்டும் இருக்கிறது? இந்த வார்த்தைகளா இந்த அம்மன் பிறந்தது வெள்ளிக்கிழமை. ஆமா, அது மட்டும் கிடையாது. இந்த அம்மன் புஷ்பவதியானதும் வெள்ளிக்கிழமை. இந்த அம்மனுக்கு திருமணமானதும் வெள்ளிக்கிழமை. அம்மனுடைய சிரம் அறுபட்டதும் இந்த அம்மனானவர்கள் கருதளித்த நேரமோ வெள்ளிக்கிழமை, பிறந்தது வெள்ளிக்கிழமை, வயதிற்கு வந்தது வெள்ளிக்கிழமை, திருமணம் நடந்தது வெள்ளிக்கிழமை. இந்த அம்மனுடைய சிரமானது அறுபட்டது வெள்ளிக்கிழமை என்று வருகின்றீர்களே, அம்மனுடைய சிரமானது இருக்காது. நான் உரைத்துக் கொண்டே செல்கின்றேன். பின்தொடர்ந்து பாருங்கள். அந்த ஒரு நேரத்தில் இந்த வார்த்தைகளா ஒரு மன்னன் இருந்தார். அவருடைய நாட்டில் நடந்தது தெரியுமா? அன்று